லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், நீ மண்டபத்துக்கு பின்னாடி போ. எவனும் வந்துடக்கூடாது. டேய், நீ வாசல்ல நில்லா. நமக்கு தெரியாம யாரும் உள்ள போக கூடாது. டேய், நீ அந்த பக்கம் போடா. எதா இருந்தாலும் தகவல் கொடு எனக்கு. டேய், வண்டி ஓரம் விடுறா. மேடம், எல்லா மண்டபத்துல வந்து இறங்கிட்டோம். ஆல்ரெடி மண்டபத்தை கண்ட்ரோல் எடுத்தாச்சு. இப்ப மண்டபம் எங்க பாதுகாப்பு வளையத்துல இருக்கு. இப்ப தீபக் தலைகீழ நின்னாலும் உள்ள வர முடியாது. நீங்க தைரியமா இருங்க மேடம். சரி. டேய் கௌதம், என்னடா டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. போடு. ஏன் டல்லா இருக்க? சரி வா. இல்லன்னு சொல்றேன்ல. உட்கார்றா. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம்? டேய், இந்த நாளோட ஹீரோவே நீதான். நீ டல்லா போலாமா? அதனாலதான் இந்த செட்டப்ஸ்லாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணே, ஹாப்பியாரா? ஹாப்பியா? வேண்டாண்ணே. அண்ணே, சூப்பரா இருக்குடா. அண்ணே போதுண்ணே. ஏய் கௌதம், ரெடியா? ஏய் ஐயர் கீழே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரா? இருடா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணே போதுண்ணே, போதும். ஏய், அப்பா வேற அர்ஜென்ட்டா வர சொன்னாரா? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுடா. இருடா, போலாம். அண்ணே, இது வேறயா? ஏய், ஒரு நிமிஷம் இரு. வேண்டாண்ணே. சூப்பர். போதுண்ணே. சூப்பர். டேய் தம்பி, இந்த உலகத்துல கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க பாசம் தான். நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நீ புரிஞ்சுக்க வேணா? அமைதியா இரு. அண்ணே, டேய் இருடா, வெயிட் பண்றா. இது வரைக்கும் சிங்கிள் பையனா இருந்துட்டு இப்பதான் திருமண வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போற. போக போக புரியும். ஓகே? சூப்பரா, சூப்பரா, அழகா இருக்கடா. இப்பதான் என் தம்பி ஹீரோ மாதிரி. உங்க பாச போராட்டத்தை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. போலாமா? இரு, அவசரப்படாதடா, போவோம். போலாண்ணே. போலாம், வா. சூப்பரா. கௌதம் வா. அண்ணே, என்னடா? நான் போய் வருவ பாத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் பாத்துட்டு வா. உடனே வா. இத புடிங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ வாடா. போலாம். வரும் இன்னும் 1.5 hour தான். அதை மட்டும் எப்படியாவது தாண்டிட்டோன்னு வை, அப்புறம் உன்னையும் கௌதமியும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. தீபக், ஏய் டோன்ட் வரி, நாங்க பாத்துக்கிறோம். அத மண்டபத்தை சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்களே, அவங்கள தாண்டி வந்துட முடியுமா என்ன? என்ன கௌதம்? என்ன மாப்பிள்ள சார், ஏதோ சொல்ல வந்தீங்க போல. என்ன பொண்ணோட அழகுல மயங்கிட்டீங்களா? கொஞ்சம் சும்மா இருடி. சொல்லுங்க கௌதம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சான். ஐயர்
கூப்பிட்டாரு சீக்கிரமா. சரி கௌதம். ஆ ஆ கௌதம், உங்க காஸ்டியூம் செம்மையா இருக்கு. ம். ஆ உனக்கும் நல்லா இருக்கு காஸ்டியூம். ஏய் வெக்கப்படாதடி. சரி சரி போதும். சரி, நான் முன்னாடி போய் வெயிட் பண்றேன். நீ சீக்கிரம் வந்துரு. இந்திராவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அவ நினைப்பாவே இருக்கிறதால மேபி அவளை பார்த்த மாதிரி இருந்திருக்கும் போல. டேய் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. சரிண்ணா. அவனை எங்க பார்த்தாலும் தூக்கிடுங்க. நம்ம கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே கூடாது. சரி. டேய் போடா, அங்க போய் பாரு போ. ஏய் எங்கடா போற? கல்யாணத்துக்கு. டேய் போடா. என்ன எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க. வரு இன்னும் அடங்கலல்ல. ஆனால் நான் சும்மா விட மாட்டேன். இரு வரேன். ஹலோ. சொல்றா. எங்க? இதோ வரேன். போச்சு போச்சு, எல்லாம் என் கை மீறி போச்சு. நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. என்ன வரும்? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நம்ம இவ்ளோ பேரை ரெடி பண்ணி செக்யூரிட்டிக்கு ஆளு போட்டு வச்சும் அந்த தீபக் மண்டபத்துக்குள்ள வந்துட்டான்டி. அவன் சொன்ன மாதிரியே வந்துட்டான். கண்டிப்பா என் கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டான். என்ன பண்றதுன்னே தெரியலடி. இவ்ளோ ஆளுங்க செக்யூரிட்டிக்கு போட்டோம், அவன் எப்படிடி உள்ள வந்தான்? அதான் தெரியலையே. சரி டென்ஷன் ஆகாத. வெளியே இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவனை உள்ள வந்து பிடிக்க சொல்லு. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஓம். இந்தாங்க மாப்பிளைக்கு மாலையை போடுங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஏய் வரு, டைம் ஆயிடுச்சுடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அந்த தீபக் வேற மண்டபத்துக்குள்ள வந்துட்டான். அவன் என்ன பண்ண போறான்னு தெரியாம ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. நான் சொன்ன மாதிரி வெளியில இருக்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. நீ பயப்படவே தேவையில்லை. தீபக் தாண்டி வீடியோ
கால் பண்றான். அட்டென்ட் பண்ணி பேசுடி. எனக்கு பயமா இருக்குடி. நீ தைரியமா எடுத்து பேசுடி. எதுவும் ஆகாது. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணி பேசு. ஹலோ. என்ன வரும்? மேரேஜ் பிஸியில் இருக்க போல. நான் இப்போ எதுக்கு வீடியோ காலில் வரேன்னு தானே யோசிக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேணாம், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லு பார்ப்போம். எங்க? தீபக். இப்போ எனக்கும் கௌதம்க்குமான தூரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு வரும். இப்போ நினச்சா கூட கௌதம் கிட்ட போய் பேச முடியும். என்ன போகவா? என்ன மிரட்டறியா என்ன? நான் நினைச்சேன்னா உன்னை 2 நிமிஷத்துல தூக்கிடுவேன். உன் புத்தி இன்னும் உன்னை விட்டு போகலல்ல. எனக்கும் கௌதம்க்கும் இடையில 1 மீட்டர் தூரம் தான் இருக்கு. நம்ம போட்டோ வீடியோஸை ஷேர் பண்ணி உன் லட்சணத்தை சொன்னான்னு வச்சுக்கோ, என்னாவும் தெரியும்ல. அதுக்கு 1/2 நிமிஷம் கூட ஆகாது. ஐயோ தீபக், அப்படியெல்லாம் பண்ணிடாத. நான் உன்னை சும்மாதான் அப்படி பண்ண. ஓ, நீங்க இப்பெல்லாம் சும்மாவே ஆள் செட் பண்ணி கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன? நான் கொலை பண்ண அனுப்புனா? என்ன தீபக் சொல்ற? நான் உன்னை போய் அப்படி பண்ணுவேனா? நீ எவ்வளவு ஜென்யூனான பர்சன். ஏ, நடிக்காதடி. என்ன ஆளை வச்சு தூக்குனதும் இல்லாம இப்போ ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி பொய் சொல்றியா? இப்போ கூட வாசல்ல என்ன தூக்க தான் ஆள் போட்டு வச்சிருக்க. தீபக், அது வந்து உன்கிட்ட நான் எந்த ரீசனுமே கேட்கல. இன்னும் 5 மினிட்ஸ்ல நீயா வந்து என்னை மீட் பண்ணணும். இல்ல 6வது நிமிஷம் என்ன ஆகும் நீயே யோசிச்சுக்கோ. ஹலோ. டேய், என்னடா அவன் ஆளையே காணோம். சொல்லுங்க மேடம். என்ன நொல்லுங்க மேடம்? இடியட்ஸ், யூஸ்லெஸ் இடியட்ஸ். என்னாச்சு மேடம், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? வாசல்ல நின்னு அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த தீபக் பையன் வரணும்னு வெளிய நின்னு பார்த்துட்டு இருக்கோம். மூஞ்சி. ஏதாவது சொல்லிட போறேன். அவன் மண்டபத்துக்குள்ள வந்து 10 நிமிஷம் ஆகுது. என்ன மேடம் சொல்றீங்க? மண்டபத்துக்குள்ள வந்துட்டானா அவன்? சாரி மேடம், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு மேடம். அதெல்லாம் விடு. அவன் எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காயா? அவன் எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்றது, நான் அவனுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்றேன். இன்னும் 5 நிமிஷத்துல அவனை புடிச்சே ஆகணும். இல்ல உங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஐயோ மேடம், மேடம் அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். நாங்க இப்பவே உள்ள வரோம் மேடம். டேய், வாங்கடா உள்ள போலாம். போச்சு போச்சு, இந்த தடியனுங்களை நம்பி எல்லாம் போச்சு. என்னடி ஆச்சு? தீபக் தாண்டி ஃபோன் பண்றான். சரி, அட்டென்ட் பண்ணி பேசு. பிரச்சனையை முடிச்சிடு. வேற வழியே இல்ல, அட்டென்ட் பண்ணி பேசு. என்ன வரும்? நான் உனக்கு கொடுத்த 5 மினிட்ஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கே. தீபக் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்புதான். நான் உன்னை காதலிச்சு ஏமாத்திருக்க கூடாது. என் மேலதான் எல்லா தப்புமே.
நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிரு தீபக், ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. ஆனால் நான் உன்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவன் கிடையாது. நான் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன். சரி வரும், நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்யணுமே. என்ன தீபக், சொல்லு. எதுவா இருந்தாலும் செய்யறேன். கடைசியாக உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியாக பேசணும். இதை நான் உங்ககிட்ட நம்ம காதலுக்காக கடைசியாக கேட்குறேன். என்ன ஒரு யோசிக்கிற? உனக்கே தெரியும் நான் எவ்வளோ ஜென்யூன்னு. ஸோ நல்லா யோசிச்சுக்கோ. தேவையில்லாமல் என்னை வில்லனாக்கிடாத. ஓகே தீபக், நான் வரேன். பட் நீ மட்டும்தான் வரணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரக்கூடாது. இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். ஆமாம், எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நீ உன் கிரிமினல் மூளை யூஸ் பண்ணணும்னு நினச்ச, எனக்கும் கௌதம்க்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. பார்த்துக்க. இல்லை தீபக், அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். வெரி குட். நான் ரூம் நம்பர் 5ல வெயிட் பண்ணுறேன், வந்துரு. இதான் நம்ம பிரச்சனையை முடிக்கிறதுக்கு சரியான டைம் டி. அவன்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சிடு. அவன் எப்படியோ கிரிஞ்சு தான். நீ போய் பேசினாலே சமாதானம் ஆயிடுவான். பிரச்சனைலாம் எதுவும் பண்ணக்கூடிய ஆள்லாம் இல்லை. போய் பேசி இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சிடுடி. ஓகேங்க, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். ரொம்ப தேங்க்ஸ் தீபக். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் வரேன். வாங்க. ஏ இந்திரா, நீயா? நீ எப்படி? சாரி வரு, தீபக்கை வச்சு இதெல்லாம் செட் பண்ணது நான் தான். முதல்ல உன்னை யார் உள்ள விட்டது? அந்த வரு வரு வரு, ப்ளீஸ் 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 வரு. இப்போதைக்கு என் அக்கா வாழ்க்கையே உன் கையில தான் வரு இருக்கு. அவ வாழ்க்கைய காப்பாத்த நான் கண்டிப்பா கௌதம கல்யாணம் பண்ணியே ஆகணும். நானும் எதேதோ யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல வரு. வரு ப்ளீஸ், நான் காலில் கூட விழறேன். கௌதம மட்டும் விட்டுரு வரு ப்ளீஸ். என்னடி சொன்ன? கௌதம விட்டு கொடுக்கணுமா? ஏ, கைய விடு. இப்படியெல்லாம் கெஞ்சி உன்கிட்ட கேட்கணும் தான் நானும் நினைச்சேன். ஆனா நீ நல்லவ இல்லையே. கௌதம் மாதிரி ஒரு நல்ல பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணணும்னு நினைக்கிற உன்கிட்ட இருந்து கௌதம காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல வரும். என்னடி சொன்ன?
நானும் உன்கிட்ட நல்ல முறையில பேசி பார்த்துட்டேன். நீ கேக்குற மாதிரி இல்ல. எனக்கும் இதை விட்டா வேற வழி தெரியல வரு. நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி கடைசியில நான் தான் ஜெயிக்க போறேன். அட் எனி காஸ்ட் கௌதம நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். கௌதம் தான் என்னோட புருஷன். வரட்டுமா? பாய். ஏய் கல்யாணி வா. ஏய் முகத்தை மூடிக்கடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து உஷாரா இருன.